வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் வந்து பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிவிகே தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி சங்கீதா விஜய் இவங்க 2 பேரோட விவாகரத்து வழக்கு தான் இப்போ வந்து டெய்லியும் புது புது சர்ச்சையை வந்து கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து வெளியாகி ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அந்த கேஸ் ஹியரிங்க்கு முன்னாடியே வந்து இதை வந்து சமரசமாக பேசி முடிச்சிடலாம். அவங்க கேட்ட ஜீவனாம்சம் அவங்க கேட்டபடியே அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ தாவேகா தரப்பு வந்திருக்கிறதா அப்படி ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பற்றி டிவிகே நிர்வாகிகள் யாருமே வந்து மீடியாவுக்கு வந்து நியூஸ் கொடுக்குறதோ இல்லை வந்து தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவு போகிறதோ இந்த மாதிரி எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே வச்சுக்க கூடாது. அப்படி வச்சுக்கிற பட்சத்தில் அவங்க வந்து கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கட்சிக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன ஒரு அட்வைஸை வந்து நம்ம தாவேகா தலைவர் விஜய்க்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வர பட்சத்தில் பெண்களுடைய ஓட்டு சதவீதம் சரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை எந்த அளவுக்கு நீங்கள் பேசி முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இது நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா இன்கேஸ் இது ஹியரிங்க்கு வர பட்சத்தில் தேவையில்லாத பல பிரச்சனைகளை பூதாகரமாக கிளப்பி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் இந்த விஷயத்தை முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவருக்கு அந்த கட்சியோட வக்கீல்கள் வந்து நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு வர நிலையில் ரொம்ப நீண்ட யோசனைக்கு அதுக்கப்புறமேலு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுதான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவி சங்கீதா விஜயோட விவாகரத்து வழக்கு இன்னைக்கு தமிழகத்தில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. ஈவன் டெல்லியிலேருந்து கூட இதை வாட்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் வந்து தாவேகா தலைவர் விஜய் வந்து ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நோட் பண்ணப்படுது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே தந்தை சந்திரசேகரா இருக்கட்டும் இல்லை தாய் ஷோபாவா இருக்கட்டும் மகனுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. இந்த டைமில் வந்து மொத்த கட்சியுமே அவருக்கு கொடுக்குற ஒரு பெரிய அட்வைஸ் என்னன்னா, மேக்சிமம் இந்த பிரச்சனையை சமரசமாக பேசி முடிக்கிறதா இப்போ வர எலெக்ஷனுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. இல்லாத பட்சத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி மேபி இந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வர பட்சத்தில் இது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கிளப்பும். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற நிறைய விஷயத்தில் ஒரு விஷயம் வந்து ஒரு நடிகை கூட தகாத உறவில் இருக்கிறாரு, அழுத்தம் தர பட்சத்தில் நான் அந்த நடிகையோட பேரை கண்டிப்பாக வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா விஜய் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் கெஸ் பண்ணுறது மேபி திரிஷா, ஆனால் அந்த நேமை சங்கீதா விஜயோட வாயிலேருந்து வர பட்சத்தில் இது பெரிய வந்து பூதாகரமான பிரச்சனையாக வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வக்கீல் வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்து அந்த அட்வைஸை கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து ரொம்ப நீண்ட கால யோசனைக்கு பிறகு வந்து இந்த சமரசத்துக்கு ஓகே சொல்லியிருக்காரு விஜய். அதாவது தன்னுடைய குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட தலா 250 கோடி கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாங்கரை வீட்டை சங்கீதாவுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய திருமண மண்டபம் எல்லா விஷயங்களையும் சங்கீதாவுக்கு கொடுத்துடலாம். அவங்களுக்கு வேணுங்கிற ஜீவனாம்சம் அதுக்கப்புறமேலே எல்லா பிரச்சனைகளையும் பேசி சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் வந்து அந்த முடிவுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காரு. அதன்படி விஜய் தரப்புலேருந்து அந்த சமரச நடவடிக்கைகள் இப்போ முன்னெடுத்துக்கிட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தான் ஜேசன் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வந்து சுதீப் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 டேஸ்க்கு மேலே அந்த படத்தில் கான்சன்ட்ரேஷனே அவரால் வைக்க முடியல, அவரால் சுத்தமாக அது யோசிக்க முடியல. ஏன்னா தன்னுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சிருக்கிற நிலைமையில் அவரால் அவங்களோட வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தங்கச்சியோட பட்டமளிப்பு விழாவிலேருந்து எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி அவர் தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு வராரு. அம்மா அப்பா இந்த மாதிரி அப்பா தமிழ்நாட்டிலையும் அம்மா வந்து லண்டன்லையும் இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து அப்பப்போ வந்து ஜேசன் விஜய் வெளியில் போயிட்டு வருது அம்மாவை பார்க்கறதுக்காக தான், அவங்களுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த விஷயங்களால தான் அவருடைய வேலைகள் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப்பாகி இருக்குது. ஏன்னா அவருடைய படம் வந்து இப்போ ரிலீஸுக்காக வர ரெடியாக இருக்குது. அந்த பட்சத்தில் இந்த விவாகரத்து வழக்கு வந்து அவருக்கு பெரிய பேரிடியாக வந்து இறங்கியிருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து இன்னைக்கு சங்கீதா விஜய் மீட் பண்ணுறதுக்காக லண்டன் கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான நியூஸ் வந்து இப்போ வெளியாகிட்டு
போய்க்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சமரச பேச்சுவார்த்தையில அ சங்கீதா விஜய் என்னென்ன கேட்குறாங்களோ, அது மொத்தமா வந்து சங்கீதா விஜய்க்கு குடுத்துற போறாரு அப்படிங்கிற விஷயமும் இப்ப வெளியாயிருக்குது. குழந்தைங்களுக்கு தேவையான ஜீவனாம்சம், சங்கீதாக்கு தேவையான ஜீவனாம்சம், அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இங்க அவங்க ஸ்டே பண்றதுக்கு நீலாங்கரை வீடு, அது மட்டும் இல்லாம அவங்க பேர்ல இருக்கிற எல்லா திருமண மண்டபம், ஷேர்ஸ், அது மட்டும் இல்லாம லண்டன்ல அவங்க வாங்குன எல்லா சொத்துக்கள் இது எல்லாமே சங்கீதா கிட்டயே திருப்பி குடுக்க போறாங்க. மேபி இதுக்கு மேல சங்கீதா மேபி லண்டன்லயே தன்னுடைய வாழ்க்கைய கன்டின்யூ பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. குழந்தைங்களும் மேபி அவங்க கூட வச்சு பார்த்துக்கிறதுக்கும் அவங்க எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குழந்தைங்க தான் அவங்க ரொம்ப முக்கியமா பார்க்குற விஷயம். அவங்க வந்து இதுல இந்த கேஸ்ல மென்ஷன் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருஷமா எங்க குழந்தைங்கள மன ரீதியா பாதிக்குது. இப்போ நான் விவாகரத்து கேட்டு இப்ப இந்த குடுத்துருக்கிற கேஸ் கூட நீண்ட யோசனைக்கு பின் நான் குடுத்தது தான். ஏன்னா, என்னுடைய குழந்தைங்கள எந்த விஷயங்களும் அதிகபட்சம் பாதிக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆனா, என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்படி விவாகரத்து, கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ விஜய் தாவேகா தலைவர் விஜயோட ஜீவனாம்சம் மட்டும் அது மட்டும் தான் சங்கீதாவுக்கு வழி அப்படின்னு கிடையாது. ஏன்னா, சங்கீதாவோட சொத்துக்களே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. அவங்க லண்டன் மற்றும் இலங்கையில இருக்கிற அவங்களுடைய பரம்பரை சொத்துக்களே கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குது. ஸோ வந்து அவங்க லண்டன்ல அவங்களுடைய பழைய பிசினஸ அப்பாவோட பிசினஸ கன்டின்யூ பண்றதுலயும், அவங்களுடைய சொத்துக்கள அங்க பராமரிக்கிறதுலயும் அவங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் வராது. இவங்க மொத்தமா இந்த தமிழ்நாட்டுல இருக்க மீடியா ஃபீல்ட்ல இருந்து சுத்தமா ஒதுங்கி குழந்தைங்கள அங்க வச்சு சங்கீதா விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க போறாங்க. அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வெளியாயிருக்குது. கண்டிப்பா இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு அப்புறமேலு இதுக்கு மேல அதிகபட்சமா சங்கீதா விஜய் வந்து சென்னையில வசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தான் நம்பக்கு தகுந்த வட்டாரங்கள் நிறைய தெரிவிச்சிட்டு வர இந்த நிலையில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா கட்சியில இருக்கிற அந்த அட்வொகேட்ஸ் குடுத்த அந்த அட்வைஸ இன்னைக்கு வந்து விஜய் கேட்டு, ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைய முடிக்கிறது தான் நம்மளுடைய கட்சிக்கு ரொம்ப சாதகமான ஒரு பலன குடுக்கும். ஏன்னா, கண்டிப்பா ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது, பெரிய பெரிய அதாவது எல்லா பெரும் புள்ளிகளுமே நம்மளுடைய கேஸ் ஹியரிங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில வர ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்பவும் வைரலா போகும். ஸோ அந்த மாரி இருக்கிற பட்சத்தில கண்டிப்பா பெண்களோட ஓட்டு சதவீதம் பலத்த அடி வாங்கும். அதுக்கு நாம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போட்ட மீட்டிங்ல தான் இந்த முடிவை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து அதனால தான் அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணதுலேருந்தே விஜய் தரப்பு வந்து எந்த விதமான பதிலும் அளிக்காத இருக்கிறதுக்கு காரணமே, ஒரு பக்கம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிர்வாகிகளுக்கு மாநாடு நடத்தணும், திட்டங்கள் கொள்கைகளை பற்றி மக்களுக்கு வந்து தெளிவாக விளக்கி சொல்லணும். இந்த மாதிரி கட்சி பணிகள் வந்து அதிகரிச்சுட்டே போகிற இந்த நிலையில் தன்னுடைய ஃபேமிலி இஷ்யூவையும் அவங்க வந்து சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முக்கியமான கட்டத்துல தான் இருக்கிறாரு. ஹியரிங் ஒன்னொன்னா போக போக விசாரணைகள் வந்து பெருசாகும். வார்த்தைகள், வாதங்கள் அதிகமாகிற பட்சத்துல அவங்க உள்ள பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா லீக் ஆகும். ஏன்னா இது வந்து வேற ஒரு ஆளுங்களோட சதியா இருக்கிற பட்சத்துல அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட்ஸும் நியூஸ் லைவ்ல கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இது என்னதான் அவங்க சங்கீதா விஜய் வந்து ரொம்ப சீக்கிரட்டா தான் எங்களுடைய விசாரணையை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா இது வந்து பொதுவெளிக்கு வராம இருக்காது. இதை பொதுவெளிக்கு கொண்டுட்டு வர்றது தான் எல்லாரோட முக்கியமான நோக்கமா இருக்குது அப்படிங்கிறது